சென்னையில் சிறிய மழை பெய்தாலே வழக்கமான சாலைகள் வழுக்கும் சாலைகளாக மாறிவிடுகின்றன. இதனால் வாகன ஓட்டிகள் எதுபோன்ற சிரமத்திற்கெல்லாம் ஆளாகி இருக்கிறார்கள் என்பது குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இப்போது சென்னை மாநகராட்சியின் 14வது மண்டலத்திற்குட்பட்ட மடிப்பாக்கத்தில் சாலைகள் எப்படி இருக்கின்றன என்பது குறித்து வழங்குவதற்காக நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைகிறார். அவரிடம் பேசலாம். விக்னேஷ் முத்து, மடிப்பாக்கம்ல எந்தெந்த சாலைகள் எது போன்ற நிலையில இருக்கிறது, அதனால் மக்கள் சந்திக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன? திலகுவதி, நாம் தற்பொழுது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 14வது மண்டலம் மடிப்பாக்கம் ராம்நகர் பகுதியில் தான் இருக்கிறோம். நம்முடைய ஒளிப்பதிவாளர் தினேஷ் தற்பொழுது இந்த சாலையின் காட்சிகளை தற்பொழுது நேரடியாக காட்டிக் கொண்டிருக்கிறார். சாலையில் எங்கேயாவது ஓரத்தில் பள்ளம் இருந்தால் பரவாயில்லை, ஆனால் இந்த சாலை முழுவதுமேயே பள்ளமாக இருப்பதால் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு மேலாக குடிநீர் குழாய்கள் அமைக்கும் பணிகள், கழிவுநீர் கால்வாய்கள் அமைக்கும் பணிகள், கேபிள் அமைக்கும் பணிகள் என பல்வேறு பணிகள் அடுத்தடுத்து நடைபெற்று வருகிறது. இந்த சாலையை பொறுத்தமட்டில் தற்பொழுது 2 நாள் மழைக்கே தண்ணீர் என்பது அதிக அளவில் தேங்கி நிற்கிறது. பகல் நேரத்திலேயே வாகன ஓட்டிகளால் செல்ல முடியாத ஒரு அவல நிலைக்குத்தான் இந்த சாலை என்பது தள்ளப்பட்டிருக்கிறது. இரவு நேரத்தில் சொல்லவே வேண்டாம். ஏனென்றால் ஒரு பக்கம் அந்த மின்விளக்கு பெரிய அளவில் இல்லை, சாலைகள் எங்கு பார்த்தாலும் குண்டும் குழியுமாக காட்சியளித்து தண்ணீர் தேங்கி நிற்பதால் விபத்துக்கள் அடிக்கடி நிகழ்வதாக இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் நேரடியாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். மாநகராட்சிக்கு பல்வேறு புகார்களை நம்ம செயலி ஆப் மூலம் நேரடியாக நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். ஆனால் பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வேதனையுடன் தெரிவிக்கிறார்கள் மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த பொதுமக்கள். இந்த ஆண்டு மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆண்டும் மழை பெய்வதற்கு முன்னும் மழையின் பொழுதும் கடும் சிரமத்திற்கு இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆளாகிறார்கள். நேரடியாக இது தொடர்பாக பேசுவதற்காக இந்த மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த கிருஷ்ணகுமார் அவர்கள் நம்மிடையே இணைகிறார். சார் வணக்கம் சார். ரோடு எங்கேயாவது ஒரு பக்கம் பள்ளமா இருந்தா போல, இங்க பாத்தீங்கன்னா ராம் நகராக இருக்கட்டும், சதாசிவம் நகராக இருக்கட்டும், குபேர நகர், எல்லா பக்கமும் இதே நிலைதான். எப்படி சார் உங்களால போக முடியுது? சார் இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மடிப்பா சதாசிவ நகர்ல 4th கிராஸ் ஸ்ட்ரீட்ல இருக்கேன். 15 இயர்ஸா நான் இங்க இருக்கேன். இந்த ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த மேஜர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இங்க பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரைனேஜ் அண்ட் மெட்ரோ வாட்டர் இது பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஃபாஸ்டா தான் பண்றாங்க. அன்பார்ச்சுனேட்லி இந்த ரெயின்லாம் வந்து கொஞ்சம் இன்டரப்ட் ஆனதுனால இங்க ரோடுலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷன் நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு. இங்க நடந்து போகவும் முடியல, எதுல போறதும் எங்களுக்கு தெரியல. வண்டியில போறதும் கஷ்டமா இருக்கு, கார்ல போறதும் சேலஞ்சஸா இருக்கு. இது வந்து டெம்பரவரி. இது ரிலேட்டடா பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸாவே நம்ம கவர்மெண்டோட அபிஷியல் ஆப் நம்ம சென்னை ஆப்ல ஒரு 75 கம்ப்ளைண்ட்ஸ் போட்டுருக்கோம் சார், ரைஸ் பண்ணிருக்கோம். இதுல இந்த ஆப்ல இது பார்த்தோம்னா இதுல வந்து என்ன ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னா, இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் இஸ் அட்டெண்டட் அன்சால்வ் அப்படிதான் போடுறாங்க தவிர, பட் பர்மனன்ட் சொல்யூஷன்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா எதுவுமே இது வரைக்கும் தரப்படல. ஆனா இங்க இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆகட்டும், ஜோனல் ஆபீசர் ஆகட்டும், ஏஇ சார், ஏ ஸ்கொயர் எல்லாருமே நல்லா ஹெல்ப் பண்றாங்க. எல்லாமே அவங்க கெப்பாசிட்டிக்குள்ள இருக்கிற அவங்க கெப்பாசிட்டி ஒர்க் தான் பண்றாங்க. இந்த மாதிரி இந்த மண்ணை குழி இது வெட்டி விடுறது, அப்புறம் ரப்பிஸ் போடுறது, அப்புறம் ப்ளீச்சிங் பவுடர் போடுறது, அவங்க கெப்பாசிட்டிக்கு என்ன இருக்கோ அது மட்டும் தான் பண்ண முடியாது. மேலேருந்து பாத்தீங்கன்னா ஃபண்ட் ஒதுக்கினாதான் இது பர்மனன்ட் சொல்யூஷன். இது வந்து ரோடு வந்து எப்பவும் இப்படி இருக்கா, இல்லாட்டா ஒரு குறிப்பிட்ட மாசம் தான் ஆண்டுக்கு இப்படி இருக்கா சார்? ஆல்மோஸ்ட் இப்படிதான் சார் இருக்கு, இப்படிதான் இருக்கு. அது ரீசெண்டா இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்டா இருக்கு. இப்போ தற்பொழுது வாகன ஓட்டி ஒருவர் இருக்கிறார், அவரிடம் விரிவாக கேட்கலாம். சார் வணக்கம் சார். இந்த சாலையில இந்த இருசக்கர வாகனத்தால பயணம் செய்ய முடியுதா சார்? கண்டிப்பா செய்ய முடியல சார். இப்ப மழை இப்ப வந்துருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ஏன்னா போன மாசம் டிசம்பர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லா தண்ணி நின்றுச்சு. இப்ப இந்த ஒர்க் 1 இயரா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் முடிக்கல. 1 இயர் நடந்துட்டு இருக்கு. வண்டியில போக முடியல, கார்ல போக முடியல. கார்லாம் போனீங்கன்னா டக்குன்னு இறங்கிடுது உள்ளக்க. இப்ப நீங்களே பாருங்க ரோடு எப்படி இருக்குன்னு. அந்த சைடு எல்லாம் ஃபேமிலி இருக்காங்க, ஸ்கூல் வேன் வருது. எந்த ஸ்கூல் வேணும் போயிட்டு வர முடியல, பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிட்டு வர பயமா இருக்கு எங்களுக்கு. நேற்று கூட நான் கீழே வந்தேன் அந்த தண்ணியில. பாத்தீங்கன்னா ரோடு மட்டும் தான் அப்படி இருக்கா சார், இல்லாட்டா பக்கத்து ரோடு இந்த குபேர நகர், சதாசிவ நகர் அப்படிதாங்க இருக்கு. மடிப்பாக்கம் ஃபுல்லாவே இருக்குங்க. இல்ல ஏதாவது ஒண்ணு முடிச்சுட்டு வந்து நம்ம அது வேலையை இது பண்ணணும். எல்லா இடத்தையும் நோண்டி போட்டுடுறாங்க. இப்ப நோண்டி போட்டுறது இல்லாம சரியா அதை வந்து பேட்ச் ஒர்க் பண்றது இல்ல. நோண்டி போட்டுட்டு வேலை பாக்குறாங்க, கரெக்ட் வேலை பார்க்கட்டும். அது வந்து கரெக்டா முறையில் மூடணும்ல. இப்ப நைட்டு சில கரண்ட் இல்ல, எங்க பல்ல இருக்குன்னு தெரியாது.
சின்ன பிள்ளைங்களை கூட்டிட்டு வராங்க, பெரியவங்க வயசானவங்க வராங்க, உள்ள உழுந்துட்டா என்ன வாங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அப்படிதான். எல்லா இடத்தையும் நோண்டி போட்டாங்க, போறதுக்கு வழி இல்ல. ஊப்பர் ஓலெல்லாம் போட்டு அந்த இடத்துக்கு ஏரியாவுக்கு வரமாட்டேங்கிறாங்க சார். பாதி இந்த வந்தாலே மடிப்பாக்கம்னு கேட்டா வரமாட்டேன்றான். இப்போ வயசானாலும் எப்படிங்க போவாங்க ரோட்டுக்கு? இங்க பாருங்க, காலை நீங்க என்ன இது ஃபுல்லா மார்ஷல் லேண்டு, தண்ணி வர கீழே அப்சர்வ் பண்றது கம்மி தான் ரொம்ப. அதனால தண்ணி அப்படியே நின்றுட்டே இருக்கு. ஏதாவது பேட்ச் ஒர்க் பண்ணி ஏன்னா ஒரு சைடா போற மாதிரி வைக்கணும்ல. எல்லா சைடும் இப்படிதான் இருக்கு. நடந்து போக முடியல, வண்டியில போக முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நாங்களும் நிறைய சிஎம் செல்லுக்கெல்லாம் போட்டாச்சு, ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. நாம் நேரடியாக கேட்டு தெரிந்து கொண்டோம் திலகவதி. மிக முக்கியமாக ஒரு ஆண்டுக்கு ஒரு மாதம் அல்லது 2 மாதம் பணிகள் நடைபெற்றால் பரவாயில்லை, ஆண்டு முழுக்க அடுத்தடுத்து பணிகள் நடைபெறுகிறது. பணிகள் காரணமாக சாலைகள் போடாமல் அப்படியே கிடப்பில் கிடப்பதாக இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். ஒரு அவசரத்திற்கு கூட ஓலா ஊப்பர் போடும் பொழுது மடிப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சாலைகளின் மோசமான நிலை காரணமாக யாரும் இந்த ஊருக்கு உள்ளே வரமாட்டோம் என தெரிவிக்கிறார்கள். நாங்கள் நேரடியாக எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என தெரிவிக்கிறார்கள் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள். அரசு இந்த விவகாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும், மழைக்கு முன்னதாக இந்த பாதிப்பை தற்காலிகமாவது சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் திலகவதி. நிச்சயமாக அங்க இருக்கக்கூடிய காட்சிகளை கண்கூடாக நமக்கு காட்டுகின்றன. அந்த வாகன ஓட்டின் மன உளைச்சலும் புரிந்து கொள்ளக்கூடியது. இந்த பகுதி மட்டுமல்ல, ராம்நகர், சதாசிவம் நகர் மட்டுமல்ல, மடிப்பாக்கம் முழுவதுமே இவ்வாறாகத்தான் இருக்கிறது. 6 மாதம் 1 வருடம் என்று பணி தொடர்ந்து கொண்டே இருப்பதாக அவர் வேதனை தெரிவித்திருக்கிறார். பள்ளி குழந்தைகளுடைய பாதுகாப்பு மிகவும் மிகவும், பள்ளி வாகனங்கள் வந்து சென்று கொண்டிருக்கின்றன என்பது குறித்தும் அவர் அச்சம் தெரிவித்திருந்தார். நம்ம தொடர்ந்து பேசலாம் விக்னேஷ் முத்து. உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி. இதே போல நாம் வளசரவாக்கம் பகுதியிலிருந்தும் ஆயிரவிளக்கு பகுதியிலிருந்தும் கள விவரங்களை பார்க்க இருக்கிறோம்.